ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம், அப்புறம் என்ன மாதிரியான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னது ரீகாலேஷன் இல்லையா, நினைவூட்டல். ஸோ முன்னாடி என்ன பார்த்தோன்றத சின்னதா ஒரு ரீகாலேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதனோட தொடர்ச்சி நமக்கு இன்னைக்கு ஈஸியா இருக்கும். என்ன பார்த்துருந்தோம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்மன்றதை பார்ப்போம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதனோட தொடர்ச்சியா இப்போ பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயே பாசிட்டிவா எப்படி சென்டென்சஸ் பேசலாம், நெகட்டிவா எப்படி சென்டென்சஸ் பேசலாம் இல்ல சொல்லலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது பாசிட்டிவ் போது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஒரு சப்ஜெக்டோட ஒர்க் ஃபார்ம் சேர்த்து அதனுடைய கண்டினியூட்டியை கொடுத்து நம்ம முடிக்கிற மாதிரி ஈஸியா இருக்கும். நெகட்டிவ்ங்கிறது முதல்ல கஷ்டமா இருந்து இப்போ எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் யார் நமக்கு முக்கியமா வேணும், ஒர்க் ஃபார்ம்ஸ் இல்லையா, அதாவது ஆக்ஷன் வேர்ப்ஸ், செயல் வார்த்தைகள் அப்படிங்கிறது வேணும். அந்த செயல் வார்த்தைகளை V1 தனியா, V2 தனியா, V3 தனியா, ஸோ அதை மாதிரி பிரிச்சு சொல்லும் போது அதுக்கான அர்த்தங்கள் புரியும். அந்த அர்த்தங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய சென்டென்சஸ் நம்மளே ஈஸியா ஃப்ரேம் பண்ண, அதாவது பேசவும் எழுதவும் ஆரம்பிச்சிடலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஃபார்ம்ஸை டெய்லி உங்களுக்காக ஒரு ஒர்க் ஃபார்ம் ஒரு கிளாஸ்லையும் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அப்படி ஒரு ஒர்க் ஃபார்ம் என்ன கொண்டு வந்திருக்கேன், அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல எக்ஸ்க்ளூசிவா பார்க்கிறது வந்து நெகட்டிவ் இல்லையா. ஸோ இப்போ நெகட்டிவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் யார் வேணும் நமக்கு சொல்லியிருந்தோம், ஒர்க் ஃபார்ம்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தோம். V1 V2 V3, அதாவது V1 which indicates present இல்லையா. ஸோ V2 வந்து past, ஸோ V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்படி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபன்னான ஒரு ஒர்க் தான். அது வந்து தமிழ் அர்த்தம் தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹேங் அப்படிங்கிறது தான். ஓகே இல்லையா. ஹேங்ன்றது என்னது, தொங்குறது இல்லையா. ஸோ அப்போ தொங்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப ஜாலியாக பேசும்போது கூட நம்ம சொல்லலாம், ஹீ இஸ் ஹேங்கிங் ஆன் த வால் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹீ இஸ் ஹேங்கிங் ஆன் த ட்ரீ அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அவன் மரத்தில் தொங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹேங் அப்படிங்கிறது வந்து V1ல சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கிருந்து என்ன சொல்கிறோம், தொங்குறது இல்ல தொங்கவும், சம்திங் ஹேவ் டு பி ஹேங் அப்படிங்கிறது. ஸோ V2 V3ல வந்து ஹங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹங்குங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா தொங்கப்பட்டது. அப்ப V2லயும் V3லயும் சேம் தான், தொங்கப்பட்டது அப்படின்னு வரும். ஹேங் அப்படிங்கிறது தொங்குறது, தொங்கவும், எனிதிங் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஹேங்குக்கும் ஹங்குக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்லன்னு பார்க்கலாம். ஃப்ரேம் பண்றதுக்கு யார் வேணும், நமக்கு சப்ஜெக்ட் வேணும் இல்லையா. அப்போ நம்ம கிட்ட யாரெல்லாம் சப்ஜெக்ட் இருக்காங்க, I, we, you and he, she, they. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்காங்க இல்லையா. ஸோ ஆஸ் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுக்கும் போது என்னது நமக்கு AV. ஸோ AV வந்து யாரு, ஆக்ஸிலரி வெர்ப் இல்லையா. AV என்ன கொடுக்குறாரு நமக்கு, நாட், அதாவது ஹேடுங்கிறத கொடுக்குறாரு. ஆக்ஸிலரி வெர்ப் வந்து ஹேடுங்கிறத கொடுக்குறாங்க. எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ NEG வந்து என்ன கொடுக்குது, நாட் அப்படிங்கிறத கொடுக்குது இல்லையா. ஸோ இப்போ ரூல் வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு, ஒரு ஹேட் இருக்கு அண்ட் நாட் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், V3 ஃபார்ம் சேர்க்கிறோம். ஸோ V3ங்கும் போது நமக்கு யார் வருவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ரூல் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். என்ன ஃப்ரேம் பண்ண போகிறோம், இப்போ நான் இங்கேருந்து சப்ஜெக்ட் எடுக்காம ஒரு நேம் எடுக்கிறேன். நேம்ஸ் கூட நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷில் டேக் ஆஃப் ராம், ரூல் பிரகாரம் ஹேட் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறதுனால நாட் இல்லையா. V3 வந்து ஹங். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ராம் ஹேட் நாட் ஹங் அப்படின்றது வந்துருச்சு. அப்போ ராம் என்ன பண்ணல, தொங்கவில்லை அப்படிங்கிறது வந்துச்சு. ராம் தொங்கவில்லை, முடிஞ்சிச்சு. இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்போ இது நான் இன்னும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ராம் ஹேட் நாட் ஹங் த கர்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஹங் த கர்டன்ஸ். கர்டைன்ஸ் அப்படிங்கிறது என்னது, நம்ம வந்து ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கர்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா திரை சீலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
அதாவது கர்டைன்ஸ் அப்படிங்கிறது ஸ்க்ரீன் தான். நம்ம ஜென்ரலாக வீட்டில் வந்து விண்டோஸ்க்கு டோருக்கெல்லாம் ஸ்க்ரீன் போடுறோம் இல்லையா, அதுதான். அதை வந்து கர்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் தமிழில் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா திரை சீலைகள். ஸோ இதை வந்து என்ன பண்ணல, இப்போ ராம் வந்து தொங்க விடலை, ஹேட் நாட் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ராம் வந்து திரை சீலைகளை தொங்க விடவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இது தமிழில் எழுதும் போதுன்னா ராம் திரை சீலைகளை என்ன பண்ணல, had not hung இல்லையா, அப்போ தொங்க விடவில்லை. ஸோ அப்போ வந்து நம்மளை யாராவது ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ டிட் யூ ஹங் த கர்டைன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை டிட் ஹீ ஹங் த கர்டைன்ஸ், அதாவது டிட் ஹீ இதை கேள்வியாக மாற்றும் போது டிட் ஹீ, இல்லைன்னா இதே கூட ஹேட் வச்சு நம்ம பார்ப்போம் இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ட்ராகேட்டிவ்ல. டிட் ஹீ ஹங் த கர்டைன்ஸ் அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம், நேமை மென்ஷன் பண்ணியே சொல்லலாம். ராம் வந்து திரைசீலைகளை தொங்க விடலைன்னு சொல்லலாம். இல்லை அவன் வந்து ஹீன்னும் போது அவன் திரைசீலைகளை தொங்க விடவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஹேங் ஹங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லுவோம். குட்டி குழந்தைங்களாம் எதையாவது பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம அந்த இடத்துல கூட நீங்கள் ஹேங், டோன்ட் ஹேங், அதாவது டோன்ட் ஹேங் தேர், அங்கே தொங்காத, டோன்ட் ஹங் ஹியர், இந்த இடத்துல தொங்க விடாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சின்ன சின்ன வாக்கியங்களை கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஹேங் ஹங்குன்றதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு 5 to 10 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.